30 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், ஏன் எஃப்ஐஆர் போடவில்லை என்று 2 தினங்களுக்கு முன்னர் உச்சநீதிமன்றம் கண்டித்திருந்தது. தற்பொழுது அவர் மீது மன்னார்குடி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் இந்த கண்டிப்பை அடுத்து உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மீது மன்னார்குடி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. எஸ் குமார் என்பவரிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அமைச்சர் காமராஜ் தன்னை ஏமாற்றியதாக கூறி எஸ் குமார் என்பவர் ஒரு புகாரை முன்வைத்திருந்தார். அதாவது தேர்தலுக்கு முன்பாக தான் இந்த 30 லட்சம் ரூபாயை அமைச்சர் காமராஜிடம் கொடுத்ததாகவும், அதன் பேரில் தன்னுடைய சொத்து, தன்னுடைய இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தருவதாக அமைச்சர் தனக்கு உறுதி அளித்திருந்ததாகவும், ஆனால் அமைச்சரான பிறகு அவர் தன்னை தவிர்த்ததாகவும், அதே போல தன்னுடைய பணத்தை திருப்பி கேட்டபோது பணத்தை திருப்பி தர மறுத்து விட்டதாகவும், இந்நிலையில் இதற்கு முன்பாக மன்னார்குடி காவல் நிலையத்தில் இந்த புகாரை அளிக்க சென்ற போது அமைச்சரின் அடியாட்கள் தன்னை அடியாட்கள் கொண்டு அடித்ததாக கூறி அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் NV ரமணா அடங்கிய அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 2 விசாரணைகளுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய போகிறீர்களா அல்லது இந்த வழக்கை நாங்கள் சிபிஐயிடம் மாற்றட்டுமா என்ற கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் கடந்த முறை விசாரணையின் போது தமிழருக்கு மேலும் கால அவகாசம் கேட்டது. அதாவது அந்த கம்ப்ளைண்ட் புகார்தாரர் இன்னமும் காவல் நிலையத்துக்கு வரவில்லை, எனவே தங்களுக்கு மேலும் கால அவகாசம் வேண்டும், குறிப்பாக அந்த புகார்தாரர் மீதும் பல்வேறு புகார்கள் உள்ளன என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தனர். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிகவும் தெளிவாக இன்றைய தினத்திற்குள், அதாவது சனிக்கிழமைக்குள்ளாக இந்த வழக்கில் நீங்கள் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் மற்றும் இந்த வழக்கின் விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுங்கள் என உத்தரவிட்டு வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று தமிழக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் அந்த பிரமாண பத்திரமானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பிரமாண பத்திரத்தில் இந்த புகார் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதே போல இந்த புகார் தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் புகார்தாரர் எஸ் குமார் தற்போது வரை காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. அதாவது காவல் நிலைய அதிகாரிகளுக்கு முன்பாக வந்து இந்த விசாரணையில் அவர் இன்னும் கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் நாங்கள் எஃப்ஐஆரை பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறோம் என கூறி ஒரு பிரமாண பத்திரத்தை தற்போது தாக்கல் செய்துள்ளனர்.